ஆடி கடைசி வெள்ளிக்கிழமை வரலட்சுமி நோன்பு முன்னிட்டு அம்மன் கோவில்களில் திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு விளக்கேற்றி வழிபட்டனர். புதுக்கோட்டை மாவட்ட திருக்கோவில்களை சார்ந்த திருவப்பூர் முத்துமாரியம்மன் கோவில் மற்றும் வடக்கு 3ஆம் வீதியில் அமைந்துள்ள மகிமை நாயகி ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆகிய கோவில்களில் திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. திருவப்பூர் முத்துமாரியம்மன் கோவிலில் 430 பெண்கள் கலந்து கொண்டு திருவிளக்கேற்றி வழிபட்டனர். இந்த திருவிளக்கு பூஜையினை சுப்பிரமணியன், பாலாஜி, கார்த்திகேயன், வைத்தியநாதன், கணேசன் ஆகிய குருக்கள் மற்றும் பழனிசாமி, அம்பலம், தர்மன் என்கிற சரவணன், முனுசாமி, செல்வம், நாராயணன், மதன்குமார், செல்லத்துறை, சந்திரன் ஆகியோர் ஏற்பாடு செய்திருந்தனர். அதனைத் தொடர்ந்து வடக்கு 3ஆம் வீதியில் மகிமை நாயகி ஸ்ரீ முத்துமாரியம்மன் அறக்கட்டளை சார்பில் விளக்கு பூஜை நடைபெற்றதில் 250 பெண்கள் கலந்து கொண்டு விளக்கேற்றி வழிபட்டனர். திருமண பாக்கியம், குழந்தை பாக்கியம், மழை வேண்டி, விவசாயம் செழிக்க, நோயின்றி வாழ மற்றும் உலக நன்மைக்காக வேண்டிக் கொண்டு பிரார்த்தனை செய்தனர். திருவப்பூர் முத்துமாரியம்மன் சந்தன காப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். மகிமை நாயகி ஸ்ரீ முத்துமாரியம்மன் படநோட்டுகளால் அலங்கரிக்கப்பட்டு இருந்தனர். இந்த 2 ஆலயத்திலும் சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் சொல்ல அதனை பெண்களும் மந்திரங்கள் சொல்லி வழிபட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுக்கோட்டை மாவட்ட செய்தியாளர் ஆரோக்கியராஜ்.